நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வேதாரண்யத்தில் சேமிக்கப்பட்ட உப்பு ஏற்றுமதி மழைக்கால நிவாரணம் சரிவர வழங்கவில்லை என உப்பு உற்பத்தியாளர்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியப்பள்ளி, கோடிக்கரை, கோடிக்காடு, கடிநெல் வயல் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 9,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக வேதாரண்யம் 2ஆம் இடம் வசிக்கிறது. இங்கு ஆண்டு ஒன்றுக்கு 7 லட்சம் மெட்ரிக் டன் வரை உப்பு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. வட மாநிலங்களுக்கு உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆந்திரா, கர்நாடகா, கல்கத்தா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு இங்கிருந்து அதிக அளவில் லாரிகள் மூலம் உப்பு உற்பத்தி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழையால் உப்பளங்களில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக இருக்கிறது. அதனால் உப்பு உற்பத்தி தடைப்பட்டுள்ளது. இனிமேல் வரும் ஆண்டிற்கான உற்பத்தி பணிகள் ஜனவரி மாதம் கடைசியில் தொடங்கப்படும். இந்த பகுதிகளில் உப்பு உற்பத்தி தொழிலில் சுமார் 10,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேமித்து வைத்திருந்த உப்பு தற்பொழுது 1 டன் ரூபாய் 3,000 முதல் 3,500 வரை விற்பனையாகின்றது என தெரிவித்தனர். ஆனால் நாங்கள் கோடையில் சேமித்து வைத்திருந்த உப்பை தான் தற்பொழுது விற்பனை செய்வதாக தெரிவித்தனர். மழை காலத்தில் எங்களுடைய உப்பு உற்பத்தியானது முற்றிலும் பாதிக்கப்பட்டு விடுகிறது. ஆகையால் மழைக்காலத்தில் மழைக்கால நிவாரணம் தொகையே வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் முழுமையாக வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. உப்பு உற்பத்தியாளர்களுக்கு உடனடியாக மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.